நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். இன்றைய தினமும் பலதும் பத்தும் பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் சந்தோஷம், மகிழ்ச்சி. குறிப்பா மிகவும் லாபம் தரக்கூடிய ஒரு வியாபாரம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரும்பாலானவர்கள் கூறுகிற விஷயம் இரண்டு வியாபாரத்துறை எடுப்பார்கள். ஒன்று கல்வித்துறை. உண்மைக்குமே கல்வி அப்படிங்கிறது ஒரு சேவை துறையாக இருந்தது. ஆனா இப்ப காலம் மாறி 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 அது ஒரு வியாபாரத்துறையாக மாறிவிட்டது. இரண்டாவது உணவு. இந்த இரண்டிலும் யார் சிறந்த வகையில் முதலீடுகளை மேற்கொள்கிறார்களோ அவர்களுக்கு எக்கச்சக்கமான லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்படி உணவுத்துறையில் இலங்கையிலும் சரி, பிரித்தானியாவிலும் சரி, ஏன் உலகளாவிய ரீதியிலும் சரி, இந்த உணவுக்கு பின்னால் செயற்படக்கூடிய சில விஷயங்கள் எங்களை அறியாமலேயே நாங்கள் ஏமாற்றப்படுகின்ற பல சம்பவங்கள் சம்பந்தமாகத்தான் இன்றைய பலதும் பத்தும் பதிவில் நாங்கள் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறோம். என்ன ஒரு காலத்தில் உணவு சமைத்தல் என்பது வீடுகளில் பெரும்பாலும் நடக்கிற ஒரு விஷயமா இருந்தது. இல்லாவிட்டால் பொது ஆலயங்கள் போன்ற இடங்கள், மண்டபங்களிலே வழங்கப்படும் உணவு இலவசமாக. அதை தாண்டி கடையிலே போய் உணவு வாங்குவது என்பது ஒரு பெரிய ஒரு இப்போது நாங்கள் ஒரு வைரத்தை வாங்குவது போல, ஒரு மொபைல் ஃபோனை வாங்குவது போல ஒரு பெருமதி வாய்ந்த ஒரு விஷயமாக தான் இருந்தது. எல்லாராலும் அதை கடையில் போய் உணவை வாங்க முடியாத நிலைமை காணப்பட்டது. ஆனால் பிற மெல்ல 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 அந்த உணவு என்பது கடைகளுக்கு விருத்தி அடைந்து கடைகளில் உணவுகளை சாப்பிட நாங்கள் ஆரம்பித்த பிறகு நம்முடைய உணவு பழக்கம், அதாவது பாரம்பரிய உணவு பழக்கங்களில் பெரும்பாலான மாற்றங்கள் ஏற்பட்டது. காலை வேளையிலே நாங்கள் பானை அதிகமாக சாப்பிட ஆரம்பித்தோம். அது பிறகு மதியத்திலே சோறு, இரவு வேளையில் நாங்கள் ஏற்கனவே இருந்த புட்டு, இடியப்பம் போன்றவற்றை தாண்டி பரோட்டா, கொத்து போன்றவற்றுக்கு நம்முடைய சமுதாயம் மாற ஆரம்பித்தது. இது ஒரு காலகாலமாக மாறிக்கொண்டு வரும்னு சொல்லலாம் நிச்சயமாக. ஆனால் இன்று இந்த துரித உணவுகளுடைய தாக்கம் என்பது மிக அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக பெரிய பெரிய ஃப்ரான்ச்சைஸ், அந்த பெரிய நாமங்களை கொண்ட பல நிறுவனங்கள் இந்த உணவுத்துறையில் நீங்கள் சொன்னது போல அந்த லாபத்துக்காகவும் அவருடைய வியாபார விருத்திக்காகவும் ஈடுபடுகிறார்கள். உலகளாவிய ரீதியிலே செயல்படக்கூடிய பல செயின்களும் இருக்கின்றன. இன்றைய தினம் நாங்கள் இதை பேச எடுத்துக்கொண்ட முக்கியமான விஷயம் சொன்னால், பிரித்தானியா போன்ற ஐரோப்பா, அமெரிக்கா கண்டங்கள் இருக்கக்கூடியவர், ஆஸ்திரேலியா கண்டங்கள் இருக்கக்கூடியவர்கள் பலரும் அங்கே சில இப்படியான பெரிய பிராண்ட்களில் சாப்பிடுவார்கள். ஒரு காலகட்டத்தில் அவர் ஊருக்கு வருகிற போது அவற்றை நிச்சயமாக இழக்க வேண்டியிருக்கும். பொதுவாக நம்முடைய வயதை ஒத்தவர்களுக்கு அது பெரிய மாற்றமாக இருக்குது. ஆனால் இளவயதினருக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு அந்த உணவுகளை அடிக்கடி சாப்பிட்டு பழகியவர்களுக்கு நம்முடைய ஊருக்கு வருகிற போது சோறா, ரைஸா, அப்படி என்ற புட்டா அந்த மாதிரி இருக்கும். இப்போது அவர்களுக்கும் அது இலகுவாக பக்கத்திலே வாங்கக்கூடிய அளவுக்கு வந்து விட்டது. அப்போ ஒரு சமநிலைப்படுத்தப்படுகிறது உலகம் என்று சொல்லலாம் ஒரு பக்கமாக பார்க்கிற போது. ஆனால் இவை கொண்டு வரக்கூடிய தாக்கங்கள் உடல் ரீதியாகவும் நம்முடைய சமுதாய ரீதியாகவும் பலவாக இருக்கின்றன இல்லையா? மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் கொழும்புக்கு வந்த நேரம், எங்களை அம்மா அப்பா எல்லாரும் கொழும்புக்கு வந்த நேரம், பின்னிற நேரங்களில் கடையில் போய் சாப்பாடு வாங்குறதோ அல்லது காலம்பரை நீங்க சொல்ற மாதிரி பான் வாங்குறதா இருந்தா கூட எங்களை அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா கருப்பு கலர் பேக் கொண்டு தருவாங்க. அப்ப ஏன் இந்த கருப்பு கலர் பேக்? இல்ல, பக்கத்து ஆக்கள் முன்விட்டாக்கள் பார்த்தா இன்றைக்கு நீ வேண்ட விட்ட சமைக்கல போல, கடையில தான் சாப்பாடு எடுக்கிறோம் போல, அல்லது இன்றைக்கு வேண்ட வீட்டுல பான் தான் சமையல் போல, பான் தான் இன்னைக்கு சாப்பிட போறோம், அது வெளியால தெரிஞ்சு விடும். அது கூடாது. நாங்க இன்னைக்கு சமைக்கல அப்படிங்கிற விஷயம் வெளியால தெரியக்கூடாது, அக்கம் பக்கத்துல இருக்கிறார்கள் தெரியக்கூடாது. அப்ப கருப்பு கலர் பேக் கொண்டு தந்து நாங்க போய் சாப்பாடு அங்க வாங்கி அதை கடைக்காரனுக்கு முன்னுக்கு அதுக்குள்ள வச்சு ஒழிச்சு கொண்டு வருவேன். அப்படி இருந்தது. ஆனா இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இப்ப யாராவது ஒருத்தர் எங்களுக்கு வீட்டை விசிட்டர்ஸா வரிடம், விருந்தினரா வரிடம்டா தட்டி, தம்பி ஏதாவது சாப்பாடு சொல்லு, பைக்ல கொண்டு வந்து தருவாங்க தானே, எடுத்து கொடுப்போம் மக்களுக்கு, எதுக்கு வேணும் ரெண்டு சமைச்சு கஷ்டப்படுவான், அவைக்கு என்ன விருப்பமோ அதை அவைகிட்டே கேட்கறது. இப்ப உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணும் சொன்னா டக்குன்னு வரும்னு சொல்லி அப்படி கடையில போய் வாங்குறது அப்படிங்கிறது இப்ப ஒரு இயல்பான ஒரு கலாச்சாரமாகவே மாறி வருகிறது. ஒரு காலத்துல கௌரவ குறைச்சலாக பார்க்கப்பட்ட ஒரு விஷயம், அதுக்கு பிறகு இப்ப ஒரு நவீன கலாச்சாரத்துக்கு ஏற்றது மாதிரி அப்டேட் ஆகிற மாதிரியும் இருக்கிறது. ஆனா நீங்க சொன்ன மாதிரியே இப்ப வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்த சர்வதேச ஃபுட் செயின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சர்வதேச பிராண்ட் எல்லாமே இலங்கைக்குள்ள அதிகமாக கால் வைக்கிறார்கள். இன்னும் தெளிவா சொல்ல வேண்டுமா இருந்தா, இலங்கையின் கொழும்புக்குள்ள ஒரு காலத்துல இந்த சர்வதேச பிராண்ட் எல்லாமே வந்து கொண்டிருந்தது. இப்ப கொழும்புலையும் இல்ல, யாழ்ப்பாணத்துல அதிகமான சர்வதேச பிராண்டுகள், இந்தியாவினுடைய சர்வதேச உணவுகள் இப்ப யாழ்ப்பாணத்துல தங்களுடைய கிளைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். அதே மாதிரி பெரிய பெரிய வர்த்தக நிறுவனங்கள் கூட யாழ்ப்பாணத்தை தங்களுடைய கேந்திர நிலையமாக, ஒரு நல்லதொரு வியாபார நிறுவனமாக அவர்கள் மாற்றி இருக்கிறார்கள். அது ஏன் திடீரென்று யாழ்ப்பாணத்துக்கு இப்படி வருகிறது அப்படின்னு சொல்லி நாங்க யோசிச்சு பார்க்க அங்கு அதிகமான பணப்புழக்கம் இருக்கக்கூடிய ஒரு இடமாகவும் பார்க்கப்படுகிறது. புலம்பெயர்ந்து வாழக்கூடிய உறவுகளுடைய நிதி அங்கு இருப்பதாகவும் பார்க்கப்படுகிறது. எப்படி இருந்தாலும் அங்கு வியாபாரம் போட்டா நல்லா வளரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்படி நம்பி
3 சர்வதேச நாமம் இருக்கக்கூடிய பல வெற்றிகளை படைத்த 3 பிராண்ட் வந்து சமீப காலமாக யாழ்ப்பாணத்தில் தங்களுடைய வியாபாரம் நட்டமடைந்து விட்டது என்று சொல்லி இழுத்து மூடின தகவல்களையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாகவும் இருக்கிறது. இப்போ டாவின் குறிப்பிட்ட அவருடைய அம்மாவுடைய அந்த பரிணாம மாற்றம் என்பது ஏதோ நீங்கள் நினைக்கலாம் 70கள் 60கள் இல்லை, அது நடந்தது 2000 2025 நடந்த பெரிய மாற்றம். அதாவது ஒரு 15-20 வருடங்களுக்குள்ள நடைபெற்ற பெரிய ஒரு மாற்றமாக இருக்கிறது. நீங்கள் சொன்னது போல் இப்பொழுது கொழும்பிலே இவை அதிகமாக இருந்தன, இப்போ யாழ்ப்பாணம் நோக்கி அவை படம் எடுக்கின்றன, கிழக்கு மாகாணத்திலும் இருக்கின்றன, மலையாளத்திலும் எதிர்காலத்தில் இந்த உணவு செயின்கள் வரக்கூடும். ஆனாலும் இந்த நுகர்வு பொருளாதாரம் என்பது நீங்கள் குறிப்பிட்டது போல ஒன்று யாழ்ப்பாணத்திலே அதிகமான பணப்புழக்கம் இருக்கிறது, அடுத்தது வந்து தெரியாதவர்கள், இந்த இதுக்கு பழக்கப்படுத்தாதவர்கள் இது புதிதாக இருக்கிறது நாங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம் என்று இன்னொரு விடயம். அடுத்தது கொழும்புக்கு வந்து சென்றவர்களுக்கு ஏற்கனவே அறிமுகமான இந்த உணவு செயின்கள் மூலமாக அதை அங்கே கொண்டு போய் நினைவுபடுத்துவது என்பது. ஆனாலும் இன்னும் ஒரு விடயம் இருக்கிறத நான் நினைக்கிறேன்னு சொன்னால், வெளிநாடுகளிலிருந்து அதிகமாக புலம்பெயர்ந்தவர்கள் மீண்டும் ஊருக்கு வருகிற போது அங்கேயே அவைலபிளாக இருக்கிற போது அவர்களுக்கு அது இலகுவாக இருக்கும், பரிச்சயமான இடங்களாக இருக்கும். ஆனாலும் சுவை தரம் போன்றவற்றிலே வித்தியாசங்கள் நிச்சயமாக இருக்கத்தான் போகின்றன. ஏன்னால் ஐரோப்பாவுக்கும் இலங்கை கொழும்பு தலைநகரத்துக்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். அதே பிராண்ட் தான், ஆனால் உணவிலே நிறைய வித்தியாசங்கள் இருக்க போகிறது. அதுபோல் இங்கிருந்து யாழ்ப்பாணம் என்று வருகிறது வித்தியாசம் இருக்க போகிறது. அடுத்தது அண்மை நாட்களிலே இந்தியாவிலிருந்து இலங்கைக்கான விமான போக்குவரத்து, கப்பல் போக்குவரத்து போன்றவை மிக அதிகமாக நடைபெறுகின்றன. அதன் காரணமாக நிறைய பேர் இன்னொரு விஷயம் செய்கிறான்னு சொன்னால், கொழும்புல வந்து இறங்கினால் கூட, கட்டுநாயக்க விமானத்தில் இறங்கினால் கூட கொழும்புக்கு வராமல் நேரடியாக ரத்மலாலை அல்லது கட்டுநாயக்க விமான நிலையங்களில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி செல்கிறார். அப்படி செல்கிற போதும் அவர்களுக்கு கொழும்புக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ கொழும்பிலே இவர்களால் கிடைக்கக்கூடிய வியாபாரம் இல்லாமல் போகிறது, வடக்கிலே கிழக்கிலே அந்த வியாபாரம் இருக்க போகிறது. எனவே தான் அதை நோக்கமாக கொண்டு இந்த நிறுவனங்கள் தங்களுடைய கிளைகளை அங்கே பரப்பி வருகின்றன. ஆனாலும் நம்முடைய ஒரு அடிப்படை ஒன்று இருக்கிறது. நமக்கு ஒரு புட்டை சாப்பிட்டு அதுக்குள்ளே சொதியை விட்டு இல்லை குழம்பை விட்டு இல்லை உருளைக்கிழங்கை பொரித்து இல்லை கத்திரிக்காய் பிரட்டில் போட்டு இல்லை மச்சம் சாப்பிடுவதாக இருந்து ஆட்டுக்கறியை போட்டு பிரட்டி எடுத்து சாப்பிடுகிற அந்த பாரம்பரிய உணவு முறையிலிருந்து சடுதியாக நம்முடைய மாற்றம் ஏற்படாது. கொத்து ரொட்டி சாப்பிடுகிறால் ஃப்ரைட் ரைஸ் என்பதும் பழக்கமாகிவிட்டது. ஆனாலும் ஏனைய விடயங்கள் பீஸாவாக இருக்கட்டும், பர்கர் போன்றவையாக இருக்கட்டும், இவற்றுக்கு ஓரளவுக்கு இளைய தலைமுறை பழகியிருந்தாலும் கூட மூத்த தலைமுறை 40க்கும் மேற்பட்டவர்கள் இதை சாப்பிடுவதிலே கொஞ்சம் தவிர்க்கிறார் தான் உடல்நல பிரச்சனைகள் வருகிறது என்பது அவர்களுக்கு உணரக்கூடியதாக இருக்கிறது. பொதுவாக இந்த மாப்பொருளை அடிப்படையாக கொண்டதும் அதுபோல கிரீம்கள், அதிகமான உப்பு, சீனி இவை போன்றவையெல்லாம் உள்ளெடுக்கப்படுகிற போது உடல் ரீதியாகவும் கடுமையான பாதிப்பு நிச்சயமாக வரப்போகிறது. ஒரு காலகட்டத்தில் இந்த ஆரோக்கியமான உணவு முறை என்பது பழைய சோற்றை நாங்கள் ஊற வைத்து அதை எடுத்து பச்சை மிளகாய், வெங்காயம் போன்றவற்றோடு காலை உணவு ஆரம்பிக்கும். மதியத்துக்கு சாதம் அப்படி சாப்பிடப்படும், இரவும் சில நேரம் பழைய சாதம் சாப்பிடப்படும், அல்லது புட்டு, இடியப்பம், தோசை போன்றவை நம்முடைய பயன்பாட்டில் இருந்தன. இவற்றின் மூலமாக இன்னொரு வித்தியாசமும் இருக்கும். மாத ஒருக்காவோ கூழ் காய்த்து குடிப்பது, இப்படியான ரசம் வைத்து குடிப்பது போன்றவற்றின் மூலமாக செரிமானத்தன்மையும் அதிகரித்தது. உடல் உழைப்பு அதிகமாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் விவசாயம் பெரும்பாலும் என்னதான் தொழில் இருந்தாலும் பலரும் விவசாயம் செய்பவர்களாகவும் இருந்தார்கள். சொந்தமாக தோட்டம் வைத்திருப்பார்கள் அல்லது காணியில் ஏதாவது வேலை செய்கிற போது உடல் உழைப்பும் இருந்தது. இப்போது அதுவும் குறைந்து விட்டது. ஆகவே இப்படியான உணவுகளை சாப்பிடுவதன் மூலமாக ஒபேசிட்டி என்று சொல்லக்கூடிய உடல் பருமன் அதிகரிப்பு, இது இளவயதிலேயே இலங்கையிலே கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தி வருவதாக ஆய்வுகள் கூறுகின்றன. இன்னொரு பக்கமாக இளவயதினருக்கு, அதாவது வளர்லாம் பருவத்தினர் 13 வயதில் இருப்பவர்களுக்கு வயிற்றிலே ஈரல் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதாக சொல்லப்படுது. எனவே இப்படியான பிரச்சனைகள் வருகிற போது இது ஏற்கனவே ஐரோப்பியா, அமெரிக்கா போன்ற கண்டங்களிலே அதிகமாக இருக்கிற நோயாக காணப்படுது இளவயதினர் மத்தியிலே. என்றால் உடல் உழைப்பு குறைவு, உணவு பழக்கம் வித்தியாசமாக இருக்கிறது. எனவே இது உடலுக்கு பிரச்சனையை கொடுக்கிறது. அது எதிர்காலத்தில் நீரிழிவு, மாரடைப்பு போன்ற நோய்களுக்கும் அழுத்தம் தருவதாக தெரிகிறது. ஆகவே இதே பிரச்சனை இலங்கையிலும் அதிகரிக்க போகிறதா இளைய தலைமுறை மத்தியிலே ஒரு பயமும் நம்மிடம் இருக்கிறது. நீங்கள் சொன்னது போல அந்த சில நிறுவனங்கள் ஏதோ கால் ஊன்ற முடியாமல் அவை தவிப்பதற்கான காரணம் ஒன்று, பெரும் எதிர்பார்ப்பிலே அவை ஆரம்பிக்கப்பட்டாலும் கூட போதிய வரவேற்பு அங்கே கிடைக்கவில்லை. ஏனால் மக்களுக்கு அந்த பாரம்பரிய உணவிலே இன்னுமே நாட்டம் இருக்கிறது. வீட்டுக்கு போய் அம்மாட கையால் அந்த உணவை சாப்பிடணும் என்ற ஒரு எண்ணப்பாடு அவர்களுக்கு இருக்கிறது. ஆகவே இவற்றில் ஓரளவுக்கு ஒரு நண்பர்களாக வட்டமாக கூடி சாப்பிடுவதை தவிர தினசரி இந்த உணவுகளை சாப்பிடுவதற்கு அவர்கள் தயாராக இல்லை என்பது தெரிகிறது. ஆகவே இது ஒரு பக்கமாக நம்முடைய பாதுகாப்பாக இருந்தாலும் கூட இதையும் உடைப்பதற்கு நிறுவனங்கள் நிச்சயமாக முயற்சி செய்யும். ஆனா இப்ப சில மாற்றங்கள் நடந்திருக்கிறதா நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கு. என்னண்டா, இப்ப
பீட்சாங்கிறது வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து செல்வந்தர்கள் எல்லாருமே ஒதுக்கின ஒரு உணவு தான் இந்த பீட்சா. பீட்சாங்கிறது ஏழைகளின் உணவு. அதாவது இத்தாலியில் வந்து வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடிய மக்கள் வந்து காடுகள் மூலமாக பயணம் செஞ்சு அமெரிக்காவுக்கு போய் கொண்டிருக்க தங்களுடைய பசிக்காக ஒரு ரொட்டி துண்டை எடுத்துக்கொண்டு காட்டுக்குள்ளால போவிடும். அப்போ ரொட்டியை மட்டும் அவையால் சாப்பிட முடியாது அப்படின்னு கேட்க மரத்துலேருந்து விழுகக்கூடிய இந்த பழங்கள் அப்படி இல்லாட்டி காய்கறிகள், அந்த காட்டுக்குள்ள என்ன காய்கறி இருக்கோ அதெல்லாம் எடுத்து மேலே போட்டு அதை வச்சு அவ சாப்பிட்டது. இதுதான் பீட்சா. அப்போ பீட்சா பொறுத்த வரைக்கும் மிகவும் விலை குறைந்த உணவு, வறிய மக்கள் சாப்பிடுகிற உணவு அப்படின்னு சொல்லி இந்த பீட்சாவை செல்வந்தர்கள் யாருமே கொண்டாடவும் இல்லை, சாப்பிடவும் இல்லை. ஆனால் ஒரு கட்டத்துக்கு பிறகு ஒரு இத்தாலி நாட்டினுடைய அரசி வந்து சொல்றாங்க, நான் சாப்பிடாத ஒரு நல்ல சாப்பாடை எனக்கு யார் கொண்டு வந்து தாரீங்களோ அந்த சாப்பாட்டுக்கு நான் முன்னுரிமை கொடுக்குறேன்னு சொல்லி. அப்போ எல்லாரும் விதவிதமான சாப்பாடுகளை கொண்டு வரும்போது ஒரே ஒரு ஏழை விவசாயி மட்டும் இந்த பீட்சாவை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த பீட்சாவை கொடுக்கும்போது அந்த ராணிக்கு பிடிச்சிருக்கு இந்த சுவை. அப்ப ராணியே அந்த பீட்சாவை சாப்பிடக்கத்தான் அப்ப இந்த சாப்பாடு எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு பவர் வருது. அந்த ராணிக்கு அந்த பீட்சா மேல ரொம்ப அதிகமான மோகம் வர 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 அவருடைய பேரை வச்சு ஒரு சீஸ் வந்து கொண்டு வந்தது. அதான் மேக்ரீட்டா அந்த பேர் எனக்கு வரையில. அந்த பீட்சாங்கிறது அந்த அந்த ராணியுடைய நினைவாக அந்த சீஸுக்கு வந்து வைக்கப்பட்டது. அதற்கு பிறகுதான் அமெரிக்காவுக்கு வந்து அமெரிக்க மக்கள், அதாவது இத்தாலியிலிருந்து இடம்பெயர்ந்து அமெரிக்காவுக்கு வந்து இந்த பீட்சா வியாபாரத்தை மிக பெரிய இதாக கொண்டு வந்ததுக்கு பிறகுதான் இலங்கை முழுவதும் அந்த பீட்சா வந்து அறிமுகப்படுத்தப்படுகிறது. ஒரு காலகட்டத்தில் நீங்க சொன்ன மாதிரி இட்லி, தோசை, வடை, இடியப்பம் எல்லாம் நாங்கள் சாப்பிட்ட எங்களுக்கு வந்து பீட்சாங்கிறது விலை கூடின உணவாக இருந்தது. எப்பயாவது இருந்துட்டு ஒருக்காக நாங்கள் பீட்சா சாப்பிடலாம், எக்கச்சக்கமான விலையாக இருந்தது. இட்லி, தோசை எல்லாமே வீட்டை வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அதை ஒதுக்கி ஒதுக்கி எங்களுக்கான அந்த மோகம் வர வர ஆரம்பிச்சது. மோகம் வர வர ஆரம்பிச்சதுக்கு பிறகு ஒரு கட்டத்துக்கு பிறகு நாங்கள் இந்த தோசை, இடியப்பம், இட்டலி, புட்டு, இந்த கறிகள், நண்டு கறி, ஆட்டுக்கறி, இந்த கறிகளை குறைச்சிட்டு பீட்சாவில் மட்டன் பீட்சா அல்லது சிக்கன் பீட்சான்னு சொல்லி அதை நாங்கள் அதிகமாக சாப்பிட ஆரம்பித்தோம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா அது அப்படியே தலகளாக மாறுது. உதாரணத்துக்கு கொழும்புல நாங்கள் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா பீட்சாவுடைய விலையை விட ஒரு புட்டும் நண்டிக்கரவனோட விலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யாழ் அப்படிங்கிற ஒரு பிராண்ட், இப்போ நாங்கள் இவ்வளவு இந்த பீட்சா எல்லாம் சொல்கிற மாதிரியே சும்மா ஒரு புட்டை அவிச்சிட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு ஆட்டுக்கறியை போட்டுட்டு யாழ் உணவு இண்டு போட்டாலே அதுக்கான ஒரு மவுஸ் ஒன்று வருது, அதுக்கான ஒரு பிராண்ட் ஒன்று வருது. ஆரம்பத்தில் வந்து உயர்தர இந்திய சைவ உணவகம், இந்தியன் ஃபுட் இருந்தது. அதுக்கு பிறகு சைனீஸ் ஃபுட்டு கொண்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு வந்து இந்தோனேஷியன் ஃபுட் எல்லாம் கொண்டு வந்தாங்க. இப்போ ஜெஃப்னா ஃபுட் அப்படின்னு கொண்டு வராங்க. சில யூடியூபர்ஸை நாங்கள் பார்க்க இலங்கைக்கான ஃபுட் என்ன, யாழ்ப்பாணத்துக்கான ஃபுட் என்னன்னு தேடி தேடி வருகின்ற போது அதை இவர்கள் தங்களுடைய பிராண்டாக எடுக்கிறாங்க. இந்த பிராண்டாக எடுக்கிறது சின்ன சின்ன கடைகள் செஞ்சாலும் பரவாயில்ல. 5 நட்சத்திர ஹோட்டல்கள், 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் கூட இப்போ வந்து ஜெஃப்னா ஃபுட் ஃபெஸ்டிவல் அல்லது ஜெஃப்னா ஃபுட் அப்படின்னு போட்டு எப்பயாவதுமே அவர்கள் வந்து ஒரு கிழமைக்கு வந்து யாழ்ப்பாண உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அங்கே சமைக்கிறாக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணாக்களாக இருக்காது. அவ ஜஸ்ட் சமைக்க தெரிஞ்ச ஆக்கள், கொழும்பில் இருக்கக்கூடிய ஆக்கள், பெரும்பாலும் சகோதர மொழி பேசக்கூடிய ஆக்களாக இருப்பார்கள். அவங்க அங்கே போயிட்டு அதை சமைக்கும் போது அது சாதாரணமாக ஒரு சமையல் சாப்பாடு மாதிரி தான் இருக்கும். அதுக்கு மேலே யாழ்ப்பாணம் அப்படிங்கிறது, யாழ் உணவு அப்படின்ற ஒரு பிராண்ட் அவர்கள் உருவாக்குகின்ற போது வந்து இப்போ ஒரு காலகட்டத்தில் சாதாரண உணவாக பார்க்கப்பட்ட உணவுகள் எல்லாம் அதிகூடிய விலைக்கு போகிறது. ஒரு காலத்தில் அதிகூடிய விலையாக இருந்தக்கூடிய இந்த பொரிச்ச கோழி துண்டுகள், பேர் சொல்ல முடியாத பொரிச்ச கோழி துண்டுகள் அப்படி இந்த பீட்சா போன்ற உணவுகளுடைய விலை வந்து நன்றாக குறைந்து விட்டது. இப்ப மக்கள் மறுபடியும் தங்களுடைய உணவின் சுவைக்காக போகிறாங்க கேட்டா கிடையாது. இப்ப இது பிராண்ட் ஆயிட்டு, இப்போ இதை பிராண்ட் ஆகிட்டு ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட வேணும், லைக்ஸ் வர வேணும், அதுக்காக சாப்பிடக்கூடிய அளவுக்கு மாறிவிட்டது. இதன் காரணமாக இப்போ இதெல்லாம் எங்களை அம்மாவுக்கோ அல்லது எங்களுடைய வயது முதிர்ந்தாக்களுக்கு போய் பார்த்தா இது ஏன்டா இவ்வளோ விலைக்கு வாங்குறீங்க, வீட்டை சொன்னால் நானே சமைச்சு தருவேனே, அந்த அளவுக்கு எங்களுடைய மனங்களையும் மாற்றுகிறார்கள், மூளைகளையும் மாற்றுகிறார்கள். அப்படி மாற்றி ஏதோ ஒரு விதத்தில் நல்ல உணவு கிடைக்கிறதுன்னு நினைக்கலாம். ஆனால் அப்படி எங்களுக்கு தார உணவு எல்லாம் உண்மைக்குமே யாழ்ப்பாண உணவா அல்லது உண்மைக்குமே சத்தான உணவுகளாங்கிறது ஒரு கேள்விக்குரியதான். நீங்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது ஒரு விடயம் ஞாபகம் என்ன சொன்னால், ஒரு காலத்தில் நாங்கள் கறி, உப்பு, அப்புறம் வந்து இந்த வேப்பங்குச்சி போன்றவற்றை பயன்படுத்தி பற்களை தீட்டி வந்தோம். இப்போது டூத் பேஸ்ட் எல்லாம் வந்து இப்போ உங்கள்கிட்ட டூத் பேஸ்டில் உப்பு இருக்கா அப்படிலாம் கேட்குறாங்க. அப்போ இப்படியான மாற்றங்கள் தான், அதாவது நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையே எடுத்து அதை வேறொரு வடிவத்துக்கு மாற்றி நம்மிடமே திரும்பி வியாபாரமாக்குவது என்பதுதான் முக்கியமான விஷயம். நீங்கள் சொன்னது போல் இந்த பீஸா, பர்கர், அதுக்கு பிறகு அந்த ஃப்ரோசன் ஃபுட் எல்லாம் இப்போது இலகுவாக எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் கிடைக்கின்றன. அதன் காரணம்
அதை வேண்டி நாங்கள் சூடு காட்டி சாப்பிடக்கூடிய வழிவகை வந்து விட்டபடியாக தான் அவற்றுடைய விலைகளும் சடுதியாக குறைந்திருப்பதாக நான் நினைக்கிறேன். நீங்கள் சொன்னது போல் இந்த ஜஃப்னா ஃபுட் என்று சொல்லக்கூடிய அந்த பிராண்டை கொண்டு வந்து வைத்து பயங்கரமான வியாபாரம் நடக்கிறது. நீங்கள் சொன்னது போல் பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டலில் அது நடக்கிறது. அதிலே ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும்னு சொன்னால் அவர்கள் நினைக்கிறார்கள் யாழ்ப்பாண கரைத்தூள், யாழ்ப்பாண சம்பந்தப்பட்ட விஷயங்களை போட்டு விட்டால், மஞ்சத்தூள் போன்றவற்றை போட்டு விட்டால் அந்த உணவு சரியாக வந்து விடும். ஆனால் அது இல்லை, அது கைப்பக்குவம் மிக முக்கியமானது. அது அந்த சமைக்க வேண்டிய நேர அளவுகள் எல்லாம் அது குக்கரி விஷயங்களில் இருப்பவர்களுக்கு அது மிக இலவாக தெரிந்த ஒரு விஷயம்தான். சாதாரணமாக சர்வசாதாரணமாக எங்களுடைய அம்மா அப்பா பாட்டா பாட்டி தாத்தா எல்லாரும் சமைத்த விடயங்கள். இப்படி இருக்கிற போது இன்னொரு விடயத்தை நாங்கள் சொல்ல வேண்டும். இந்த நீங்கள் அந்த பிராண்ட் என்று பார்க்குற போது இலங்கையை பொறுத்து, இலங்கையில் நீங்கள் தென்பகுதி போன்ற இடங்களுக்கு அடிக்கடி பயணம் செய்திருந்த அவதானத்தில் கூட மாத்தரை பத்கடே என்ற மாத்தரை என்பது ஒரு காலகட்டத்திலே அந்த உணவுக்கான ஒரு அடையாளமாக சொல்லப்படுகிறது. அதுவும் இப்பொழுது அவர்களை பொறுத்தவரை சகோதர மொழி பேசுபவர்களை பொறுத்தவரையும் அந்த மாத்தரை பத்கடை என்ற பெயரை போட்டுவிட்டால் அந்த பாரம்பரிய உணவு வந்துவிடும் என்பது போல இருக்கிறது இல்லையா? அப்படியான அந்த நீங்கள் சொன்ன போல அந்த மசாலா, முதல்ல நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம் இந்த ஒளிப்பதிவுக்கு முன்னதாக, அந்த கறித்தூள் அந்த மசாலா பவுடரை போட்டுவிட்டால் அது மாத்தரை பத்கடை. அது மாதிரி இப்போ யாழ்ப்பாண உணவும் அப்படியே மாறிக்கொண்டு வருகிறது. நாளை இன்னும் என்னென்ன மாறப்போகிறதோ தெரியவில்லை. ஆனால் இப்படியாக இந்த உணவு மாற்றம் என்பது, இந்த உணவு நாங்கள் அன்றாடம் எடுக்கிற உணவுகளில் வரக்கூடிய மாற்றம் என்பது சமூகத்திலும் பல மாற்றங்களை கொண்டு வரும். உதாரணமாக திருமண நிகழ்வுகளிலும் இப்படியான உணவுகள் உள்ளே வருவதை பார்க்கிறோம். ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திருமணம்னு சொன்னால் 6 கறி, சோறு, அதுக்கு பாயாசம், வடை, அப்பளம் போன்றவை இருக்கும். இப்போது அதிலே மாற்றங்கள் வர ஆரம்பித்துள்ளன. பிரியாணி வைக்கிறார்கள், ஃப்ரைட் ரைஸ் வைக்கிறார்கள். அது மாத்திரமில்லாமல் அந்த உணவுக்குள்ளே ஐஸ்கிரீம் என்பதும் ஒரு காலகட்டத்தில் நுழைந்து விட்டது. அது இப்போ பரவலாக இருக்கிறது. இன்னும் மாற மாற நீங்கள் சொன்னது போல நான் ரொட்டி, இவையெல்லாம் ஒரு காலகட்டத்திலே நம்முடைய பழக்கமே இல்லை. அதுபோல் இன்னும் பல உணவுகள், கிட்டத்தட்ட பீஸாவும் வந்து விட்டதுன்னு சொல்லலாம். அப்படி இருக்கிற போது இந்த கலாச்சார மாற்றம், அதிலே நீங்கள் சொன்னது போல் அந்த உணவு என்பது எங்கே இருந்து எங்கே வந்திருக்கிறோன்னு சொன்னது அரசியுடைய கதை போலவே உணவு என்பதும் ஒரு கலாச்சாரத்திலே பாதிப்பையும் ஏற்படுத்துறது இல்லையா? இப்போ பாதிப்பு அப்படின்னு சொல்லிக்க வந்து நாங்கள் பிரதானமாக பார்க்க வேண்டிய விஷயம், இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி இந்த யாழ்ப்பாண உணவுங்கிறது எப்படி இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூடியூபர்ஸால தான். பெரும்பாலான கடைகளை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வாடிக்கையாளர்களை நம்பி உற்பத்தி செய்யப்படுகிறதா இல்லையான்னு பார்க்கறத விட இந்த யூடியூபர்ஸ் அல்லது இந்த சமூக வலைத்தளத்தில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னு சொல்லும் தானே, அவங்க மூலமான அதிகமான ஒரு வியாபார தந்திரத்தை வந்து அவங்க இப்போ பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அண்மையில் சொன்ன மாதிரி இந்த யாழ்ப்பாணத்தில் மூடப்பட்ட 3 சர்வதேச பிராண்ட், அது இலங்கையில் வேறு எல்லா இடங்களையுமே வந்து அதிகூடிய வருமானத்தை பெற்றுக்கொண்ட ஒரு இடம், பெற்றுக்கொண்ட வர்த்தக நாமம் கூட அந்த 3 கடைகளும். அது ஏன் இந்த அளவுக்கு நட்டமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாழ்ப்பாணத்தில் இருக்கிற விஷயம், ஒரு கடை ஆரம்பிச்ச உடனேயே, இது நான் சொல்றது சில பேருக்கு கொஞ்சம் மனதை தாக்கப்படுத்தலாம், ஒரு இடத்துல 100 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கொண்டா இப்போ 80 பேர் வந்து யூடியூபர்ஸ் தான், 20 பேர் தான் சாதாரண மக்களாக இருக்கிறாங்க. ஒரு கடையை ஓப்பன் பண்ண உடனே அந்த 80 பேர் அங்கே போயிட்டு இங்கே பார்த்தீங்களா இந்த கடையில் என்ன போட்டிருக்காங்க தெரியுமா, வாய் பிளக்கின்ற விஷயமா இருக்குது, இங்கே இப்படியா அது அப்படியா, அந்த மாதிரியான சில கேப்ஷன்ஸ் எல்லாம் வரைக்க வந்து எல்லாருமே அந்த க்ரௌடாக இருக்கும். ஆரம்பமே அவ்வளோ பெரிய க்ரௌடாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் போக 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 அதற்கான அந்த நாட்டம் வந்து குறைய ஆரம்பிக்கிறது. இன்னொரு பக்கம் யாழ்ப்பாண உணவுக்கென்றே கொழும்பில் இந்த மாதிரியான பெரிய கடைகள் வருகிறது, அதுவும் எக்கச்சக்கமான விலையில் விற்கப்படுகின்ற போது சிங்கள மொழி பேசக்கூடியவர்கள் இப்போது யாழ்ப்பாணத்துக்கு அதிகமாக போகிறார்கள். சமூக வலைத்தளத்தில் பார்க்கிறேன், யாழ்ப்பாண டூர் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி சகோதர மொழி பேசுகின்றவர்கள் இதெல்லாம் ஒழுங்கமைத்து கொடுக்கிறார்கள். அப்ப பல சகோதர மொழி சேர்ந்தவர்கள், சிங்கள மொழியை சேர்ந்தவர்களுக்கு யாழ்ப்பாணம் வந்து பார்க்க வேண்டும் என்று ஆசை, யாழ்ப்பாணத்தில் வந்து அங்க இருக்கக்கூடிய கலாச்சாரங்களை பார்க்க வேண்டும் என்று ஆசை, நல்லூர் கோவிலுக்கு வர வேண்டும் என்று ஆசை. காரணம், அவர்கள் முருகனை வழிபடுகிறார்கள் கதிர்காமத்தில். ஆனா இங்க நைனாதீவுக்கு வர வேண்டும், யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய நல்லூர் முருகனை பார்க்க வேண்டும். இப்படி பார்த்த பிறகு அவர்கள் கேட்கிற ஒரு விஷயம், யாழ்ப்பாண உணவு வந்து நாங்க சாப்பிட வேண்டும், நாங்க இந்த பக்கம் எக்கச்சக்கமான செலவழிச்சிட்டு இங்க வந்திருக்கிறோம். அப்ப இங்க வரும்போது அவர்கள் ஒரு 1500 ரூபா 2000 ரூபாய்க்கு சாப்பிட்ட சாப்பாடு அங்க போய் பார்த்தா 350 ரூபாய்க்கு இருக்கு, 450 ரூபாய்க்கு இருக்கு. அப்ப அப்படி வரும்போது கூட இந்த மாதிரியான பெரிய பெரிய வர்த்தக கடைகளுக்கு வந்து கொஞ்சம் இழப்பு வந்து அவர்களுக்கு ஏற்படுகிறது. இன்னும் ஒரு பக்கம் இந்த ஊர் திருவிழா வரும்போதுதான் புலம்பெயர்ந்த உறவுகள் வந்து அதிகமாக யாழ்ப்பாணத்துக்கு வருவார்கள். எனவே அவர்களும் வந்து இந்த மாதிரியான சாப்பாடு சாப்பிட்டு 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 நாக்கு சேர்த்து போயிட்டு அங்க இருக்கிறார்கள். எனவே அவர்கள் ஆசைப்படுவது தங்களுடைய உறவினர்களுடைய கையால கூழ் காய்ச்சி எல்லாரும் குடிக்க வேண்டும், எல்லாரும் சேர்ந்து ஆட்டிறைச்சி சாப்பிட வேண்டும், தொதல் செஞ்சு சாப்பிட வேண்டும், வாங்கி சாப்பிடுறதை விட செஞ்சு சாப்பிட வேண்டும் சொல்லி அவர்களும் அப்படி போகின்ற போது இந்த மாதிரியான வர்த்தக நாமத்துக்கு வந்து ஆட்கள் வருவது மிகவும் குறைந்து கொண்டே போகிறது. இன்னும் ஒரு பக்கம் பார்க்க போனா இப்ப
எல்லாருமே வந்து உடலை கட்டுக்கோப்புடன் வைத்துக் கொள்ள வேண்டும், உடலை வந்து மெலிய வைக்க வேண்டும். அல்லது நாங்க திடீரென்று ஒரு மெடிக்கல் செக்அப் வருகின்ற போது எங்களுக்கு தெரியும், ஆஹா இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கா, எனக்கு இவ்வளவு இது இருக்கா. அப்ப அதை நாங்க மாற்ற வேணுமா இருந்தா நாங்க என்ன செய்ய வேண்டும், சத்தான உணவுகள் எடுக்க வேண்டும். இப்ப சுகர் ஃப்ரீ அப்படிங்கிறது வந்து வந்திருக்கு. அப்ப சுகர் ஃப்ரீ உண்மைக்கும் நல்லந்தானே அப்படின்னு சொல்லி நாங்க யோசிப்போம். ஆனா சில வர்த்தக நாமங்கள், சர்வதேச அளவிலேயே வெற்றி பெற்ற சில வர்த்தக நாமங்கள் கூட சுகர் ஃப்ரீன்னு சொல்லி தங்களுடைய குளிர்பானத்தை விற்கிறார்கள். ஆனா சுகருக்கு போறதுக்கு பதிலா பல ரசாயனங்களை அவர்கள் அதுக்குள்ள போடுறாங்க. அது சுகரை விட ஆபத்தானது என்பதை நாங்கள் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படி வர்த்தக நாமங்கள் வந்து பல விஷயங்களை இந்த உணவுல சேர்க்கிறதால வந்து எங்களுடைய உடல் இன்னும் கெட்டு போகக்கூடிய தன்மைக்கு தான் மாறிக்கொண்டு வருகிறது. எல்லோருமே நிச்சயமாக அவதானிக்க வேண்டிய விஷயம், இந்த இப்படியாக ரசாயனங்கள் கலப்பது என்பது. பொதுவாக இன்று மரக்கறிகளை நாங்கள் வாங்கினால் கூட அதிலே ரசாயன தெளிப்பு இருக்கிறது. அப்போ ஒரு பக்கமாக ஆர்கானிக் என்று சொல்லக்கூடிய இயற்கையாகவே உற்பத்தி செய்யப்படுகிற, வளர்க்கப்பட்டு உற்பத்தி செய்யப்படுகிற தாவரங்கள், அதிலிருந்து வரக்கூடிய உணவுப் பொருட்கள் போன்றவை ஒரு பக்கமாக விற்பனையாகின்றன. சாதாரணமாக நாங்கள் பார்க்கிறோம், பல இடங்களில் மரக்கறிகளை பார்க்கிறோம். இப்போ சில இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு காலகட்டத்தில் அந்த பழங்களை பழுக்காமல் அல்லது அழுகாமல் வைத்திருப்பதற்கு ஒரு ரசாயனத்தை தெளிப்பார்கள். அது ரகசியமாக தெளிப்பார்கள். இன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதாரணமாக ஒரு பக்கம் வாடிக்கையாளர் அந்த பொருட்களை வாங்கி கொண்டிருக்கும் போது மறுபக்கமாக ஸ்ப்ரேயை வைத்து அதை அடிக்கிறார்கள். அது சர்வசாதாரணமாகிவிட்டது. என்னவென்று கேட்டால், இல்லை நாங்கள் அது அழுகாமல் இருக்கிறதுக்கு அடிக்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் பொதுவாக இப்படியான ரசாயனங்களும் உள்ளே வரப்படுகிற போது மக்களிடம் ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. சரி, நீங்கள் சொல்கிறீங்க துரித உணவுகள் வந்து நம்முடைய உடலுக்கு ஆபத்து, சரி ஓகே நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அப்போ நாங்கள் ஒரு மரக்கறியை வாங்கி சமைக்கிறேன்னு சொன்னால் அதிலும் ரசாயனம் தானே இருக்கிறது. அப்போ நாங்கள் இதைத்தான் சாப்பிடுவது என்ற ஒரு கேள்வி வருகிறது. அரிசியில் கலப்படம், மாவிலே கலப்படம், ஒரு சீனி எடுத்தால் கூட சீனியிலே ப்ரௌன் சுகர் ஆக்குவதற்காக சாயத்தை போடுகிறான்னு சொல்கிறார். முட்டையிலே கலப்படம் பண்ணுறார்கள். வெள்ளை முட்டையை வந்து ப்ரௌன் முட்டையாக மாற்றுகிறார். இப்படி கலப்படங்கள் ஒரு பக்கமாக வருகிற போது இந்த உணவு என்பதை, நாங்கள் ஒரு உணவை வாயிலே வைக்கிறோம்னு சொன்னால் நாம் என்ன நினைப்போம், அது நம்முடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை பலத்தை தருவதாக இருக்க வேண்டும். எனவே இதை ஒரு கவளம் வாயிலே உணவை வைத்தால் அதிலே இத்தனை ரசாயனங்கள், இத்தனை பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்னால் ஒருவரால் நிம்மதியாக ஒரு உணவை சாப்பிட முடிகிறதா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இதை பற்றி சில மருத்துவர்கள், அதுவும் சித்த ஆயுர்வேத மருத்துவரோடு கதைக்கிற போது அவர்கள் சொல்கிறார், பொதுவாக எல்லாவற்றிலும் ரசாயனம் இருக்கணும் தெரியும், ஆனால் கூடுமான வரைக்கும் இந்த ரசாயனங்களை நாங்கள் தண்ணீரில் போட்டு கழுவினால் அவை இழக்கப்படும். எனவே நீங்கள் 2-3 தரம் அழகாக சுத்தம் செய்து நீங்கள் அதை பயன்படுத்துங்கள்னு சொல்கிறார். ஆனாலும் அதில் ஏதோ ஒரு வகையில் ரசாயனம் இருக்கத்தான் போகிறது. ஆக எது ஆரோக்கியமான உணவு என்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. இந்த இளைய சமுதாயத்தினர், ஏற்கனவே நாங்கள் பாரம்பரிய உணவுகளை சாப்பிட்டு வந்தவர்கள் கொஞ்சம் பாதை மாறினோம், பிறகு திருப்பி பாரம்பரிய உணவுக்கு போகிறோம். இளைய சமுதாயத்தினருக்கு இந்த பாரம்பரிய உணவுகள், நம்முடைய வீட்டுகளில் சமைக்கக்கூடிய உணவுகள் தான் ஆரோக்கியமான உணவுகள் என்பதை பிரபலப்படுத்த வேண்டிய ஒரு கடப்பாடு ஊடகங்களுக்கும், நீங்கள் சொன்ன அந்த சோகால்டு யூடியூபர்ஸுக்கும் இருக்கிறது இல்லையா? அந்த கடமையை இவர்களால் செய்ய முடியுமா? செய்ய முடிஞ்சாலும் அவங்க சாப்பிட்ற சாப்பாடு உண்மைக்குமே ஆரோக்கியம் தானுங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்பதான் கேள்வி. இப்ப என்னண்டா, ஆரோக்கிய உணவுண்டா என்ன? இயற்கை முறையிலான இயற்கை விவசாய ரசாயனங்களோ எல்லாமே போடாம இயற்கை உரங்களை பயன்படுத்தி வாங்குவாங்க. இப்ப இந்த வர்த்தக நாமங்கள் சொன்ன பெரிய பெரிய பிராண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, அவர்களே உரத்தை வழங்குகிறார்கள், அவரே விவசாயிகளிடமிருந்து பொருட்களை கொள்வனவு செய்கிறார்கள் சொல்றாங்க. அப்ப அவங்க வந்து வியாபாரத்தை கூட்ட வேண்டும்ன்றதுக்காக ரசாயனங்களை விற்கிறார்கள். அந்த இயற்கை முறையிலான ரசாயனத்தை நாங்க தாரோம் அப்படின்னு சொல்லி, இயற்கை முறையான உரங்களை தாரோம் என்று சொல்லி அதுல ரசாயனம் கலக்கப்படுகிறது. ஒன்று கலக்கப்பட்டு அந்த விவசாயி மூலமாக அந்த விவசாயம் பெருக்கிறது, அதை அவர்களே வாங்குகிறார்கள். அப்ப ஏ என்ற ஒரு நிறுவனம் இருக்கிறது, அதுட்ட பி என்ற ஒரு ரசாயன உரம் அல்லது செயற்கை முறையிலான உரம், ஆனா அவர்கள் சொல்றாங்க அது ஒரு விவசாய உரம், இயற்கை உரம் என்று சொல்லி விற்கிறார்கள். அது செஞ்சதுக்கு பிறகு சி என்ற நபரும் அந்த ஏக்குள்ளதான் இருக்கிறார். அவர் போய் அந்த பொருளை வாங்குறார், வாங்கி தன்னுடைய கடையில வந்து அதை விற்கிறார். அவற்றை கடையே பெருசா போட்டிருக்கிறார், நாங்க வந்து பசுமை, நாங்க வந்து இயற்கை முறையிலான விவசாயிகிட்ட இருந்தான் பொருட்களை நாங்க கொள்வனவு செய்தோம், அதைத்தான் நாங்க உங்களுக்கு வழங்குறோம்னு சொல்லி. ஆனா அந்த உரத்தை வித்தவரும் இவர் தான், விவசாயிட்ட இருந்த பொருளை வாங்கினதும் இவர் தான். அதை வந்து நாங்க கடையில விற்பனை செய்யும் போது நாங்க அதை வாங்குறோம். ஆனா எங்களுக்கு தெரியாது அது உண்மைக்குமே இயற்கையா அல்லது செயற்கை முறையான விவசாயத்தின் அடிப்படையில எங்களுக்கு வருதான்னு தெரியாது. இன்னும் ஒரு விஷயம், நான் சொன்ன மாதிரி இப்ப இலங்கையில நாங்க இருக்கும்போது வந்து யாழ் மீன்கள் இங்கே கிடைக்கப்படும், அந்த மாதிரியான சில வர்த்தகங்கள் இங்கே நடக்கிறது. அதுக்கப்புறம் யாழ்ப்பாணத்தில இருந்து இரவோடு இரவா பிடிச்சு நீங்க இந்த பக்கம் விற்கிறீங்களா, அப்ப எப்படி வருது? ஓ நாங்க அப்படித்தான். உண்மையான விஷயம் பார்த்தா பக்கத்துல இருந்து எங்கேயாவது எடுத்திருக்கிறோம். கொழும்பை பொறுத்த வரைக்கும் பாலிகோட மீன் சந்தை தான் பெரிய சந்தை. அங்கிருந்து அவர்கள் மீன்களை கொண்டு வந்து இது யாழ்ப்பாணத்துல இருந்து நாங்க உங்களுக்காக தாரோம், யாழ்ப்பாணத்துல நேரடியாக வருகிறதுன்னு சொல்லப்படுகிறது. ஆனா உண்மைக்குமே யாழ்ப்பாணத்திலிருந்து மீன்கள் பிடிக்கப்பட்டு கொழும்புக்கு அனுப்பப்படுகிறது, மலையகத்துக்கு அனுப்பப்படுகிறது, பிரித்தானியாவுக்கும் அனுப்பப்படுகிறது. ஆனா கெட்டு போகாம எப்படியாவது இருக்குது.
கொழும்புக்கு வரைக்கும் சில மீன்கள் கெட்டு போய்விடும், சில மீன்கள் புதிதாக இருக்கும். சமைக்கும் போதே எங்களுக்கு தெரியும், எங்கள் அம்மா சொல்லுவா இல்ல இந்த மீன் கொஞ்சம் பழுதான மீன் மாதிரி தான் தெரியுதுன்னு சொல்லி. ஆனா மேற்கத்திய நாடுகளுக்கு, பிரித்தானியாவுக்கோ அல்லது கனடாவுக்கோ போன்ற நாடுகளுக்கு அனுப்பப்படுகின்ற போது அங்கு அந்த மீன்கள் பழுதடையாமல் இருப்பதற்காக சில ரசாயனங்கள் சேர்க்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. அந்த ரசாயனம் என்ன அப்படின்னா, இந்த பிணங்கள் பழுதடையாமல் இருக்கிறதுக்காக அந்த பிணங்களுக்கு அடிக்கப்படுகின்ற சில ரசாயனங்கள் இந்த மீன்களுக்கு கலக்கப்படுவதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது. இது பற்றின பல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதெல்லாம் கடந்துதான் மேற்கத்திய நாடுகளுக்கு இலங்கை மீன்கள், இந்திய மீன்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இன்னும் ஒரு பக்கம் இறைச்சி வகைகளை பொறுத்த வரைக்கும் அந்த இறைச்சி, ஆட்டிறைச்சிக்குள்ள சில வேளைகளில் வேறு இறைச்சிகளை இவர்கள் கலப்படம் செய்கிறார்கள். அப்படி கலப்படம் செய்து நாங்கள் சமைக்க எக்கச்சக்கம் கறித்தூள் போடுவோம், மசாலா தூள், அந்த தூள், இந்த தூள், கரம் மசாலா, அதெல்லாம் போடைக்க சுவை எங்களுக்கு கொஞ்சம் அவ்வளவு பெரிய மாற்றத்தை எங்களுக்கு தராது. அப்ப நாங்களும் சாப்பிட்றோம். ஆனா நீங்க சாப்பிட்ற எல்லாமே ஆட்டு இறைச்சி தானா அல்லது நீங்க சாப்பிட்ற எல்லாமே மாட்டு இறைச்சி தானான்னு கேட்டா கூட அதுலயும் சில கேள்வி இருக்கு. இன்னும் தெளிவா சொல்ல வேண்டுமா இருந்தா, இந்தியாவில் நடந்த விஷயம், திருப்பதியில திருப்பதி லட்டுல நெய் கலக்கப்பட்டது. அந்த நெய் ஒரு விலங்கினுடைய கொழுப்பு அதுக்குள்ள கலக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு தகவல் வழி மிகப்பெரிய அளவுல பேசும் பொருளாக மாறி, அந்த நெய் யார் வாங்கினது, அந்த நெய்யினுடைய கலப்படம் எப்படி நடக்கிறதுன்னு சொல்லி அது ஒரு பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருந்தது. எனவே நாங்க சாப்பிடுற உணவு இப்ப ஆர்கானிக் அப்படிங்கறதை இன்னும் ஒரு வர்த்தக நாமமாக மாற்றி விட்டார்கள். பர்பஸ்லயும் இப்போ ஆர்கானிக், அதே மாதிரி நாங்க சாப்பிடுற சாப்பாடுலயும் இப்போ ஆர்கானிக். இப்ப சாதாரண ஒரு பொருள் 1000 ரூபாயா இருந்தா ஆர்கானிக் ஒரு ஸ்டிக்கர் அடிச்சா அது 2500, வேற வழி இல்லை. ஏன்னா அது அருமை தன்மையாக இருக்கிறது, அது 2500 ரூபாய். சாதாரணமா வாங்கினா நீங்க 1000 ரூபான்னு சொல்லுது. இப்ப உதாரணத்துக்கு டயட்ல இருக்கிறார்கள் சாப்பிட வேணுமா இருந்தா, நான் கொஞ்ச நாளா உடம்பை குறைக்கிறதுக்கு டயட்ல இருக்கிறதால நான் சொல்றேன், வழக்கமா சாப்பிட்றதுக்கு எனக்கு ஒரு நாள் செலவு 1000 ரூபாயா இருந்தா இப்ப சுகர் ஃப்ரீ, லோ ஃபேட், நான் ஃபேட் அப்படின்னு எக்கச்சக்கமான பேர் போட்டு 2500 ரூபா, 3000 ரூபாய்க்கு நான் அதிகமாக செலவழிக்க வேண்டியதா இருக்கு ஒரு நாள் சாப்பாட்டுக்காக மட்டுமே. எங்கள் அம்மா எல்லாம் பாப்பாடே அப்பவே நீ ஒழுங்கா இருந்திருந்து சாப்பாடு கண்ட்ரோல் பண்ணியிருந்தா இந்த அளவுக்கு தேவையில்லைன்னு சொல்லி. காரணம் ஆனால் உண்மைக்குமே எனக்கு தெரியாது, உண்மைக்குமே நல்ல சாப்பாடா இல்லையா, நான் ஃபேட்டுன்ட்டு போட்டிருக்கு, அவ்வளோதான். அதை வச்சு தான் நான் சாப்பிட்றேன்னு தவிர அது உண்மையாக பொய்யான்ட்டு எங்களுக்கும் தெரியாது. எனவே என்னதான் யூடியூபர்ஸ் சொன்னாலும் சரி, ஊடகங்கள் சொன்னாலும் சரி, எங்களால் நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு உண்மைக்குமே ஆரோக்கியம் தானா இல்லையாங்கிறதே கொஞ்சம் கேள்விக்குறியா தான் இருக்கு. நீங்கள் சொன்னது போல உணவை வைத்துக்கொண்டு எவ்வளோ வியாபாரம் இருக்கிறது இல்லையா. அப்புறம் டயட் என்றால் முதல்ல உணவை, இந்த துரித உணவு வருகிறது, அப்புறம் அதுலேருந்து உடம்பை நாங்கள் இறுக்கமாக கொண்டு வருவதற்கு டயட், அதுபோல் ஏதாவது நீரிழிவு நோய் போன்றவை ஏற்படுமா என்று சொன்னால் அதுக்கு மருத்துவ பரிசோதனை, அதில் இருந்து அடையாளம் காணப்பட்டால் மருந்துகள், பிற மருத்துவத்தில் அனுமதிக்கப்படுவது, பிறகு இப்படி யோகா, இப்படி ஒவ்வொரு விஷயமா போய் இப்போ யூடியூப்ல பார்ப்பது, இப்படி நாங்களே ஒரு மருத்துவராக மாற வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுவோம். இன்னொரு விஷயம் இதில் இறுதியாக பேசி நாங்கள் நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். இதில் இளையவர்களை பொறுத்தவரை பாடசாலை மட்டத்திலே இந்த உணவு பற்றிய விழிப்புணர்வு மாணவர்களுக்கு ஏற்படுத்தப்பட வேண்டியதும் கட்டுப்பாடுகள் இருக்க வேண்டியது அவசியம். இது மேலத்தைய நாடுகளிலே பல இடங்களில் இந்த கட்டுப்பாடுகள் வந்துவிட்டன, பாடசாலை மட்டத்திலும் வந்துவிட்டது, கல்லூரி மட்டத்திலும் இருக்கிறது. ஆனால் இலங்கையை பொறுத்தவரை இலங்கையிலே ஒரு காலகட்டத்திலே அந்த கட்டுப்பாட்டில் இருந்தாலும் கூட இப்போ திடீரென்று பார்த்தா துரித உணவுகள் எல்லாம் தாராளமாக எல்லா இடம் வந்துவிட்டன. ஆக இந்த உணவுகள் குறிப்பாக ஒரு காலகட்டத்திலே பார்த்தோம்னு சொன்னால் வீதியிலே நாங்கள் ஒரு உணவை வாங்கி சாப்பிடுவது என்பது அசுத்தமான விஷயம், அது ஆரோக்கியமற்றது என்பது நம்முடைய பரம்பரையாக நாங்கள் சொல்லி வந்த விஷயம். ஒரு மாங்காயை வாங்கி சாப்பிடு, அங்கேயே வாங்குற வீட்டை மரத்தில் பிடுங்கி குத்தி சாப்பிடு என்றுதான் சொல்லுவார்கள் பொதுவாக. அது ஊத்த, அதில் ஈ மொய்க்கும், அதையெல்லாம் அசுத்தம், வருத்தம் வரும், வாந்தி பேதி வரும்னு சொல்லுவார். ஆனால் இன்று இந்த பெரிய பெரிய ஃபுட் செயினை தாண்டி வீதியிலே பொருட்களை வாங்கி சாப்பிடுவது, பாடசாலைக்கு அருகிலேயே இப்படியான ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாம் இருக்கின்றன, ஸ்ட்ரீட் ஃபுட் திருவிழாக்கள் எல்லாம் நடக்கின்றன. ஆக பெரிய பெரிய 5 நட்சத்திர ஹோட்டல்கள் போன்றவை கூட அங்கே ஸ்ட்ரீட் ஃபுட்டை கொண்டு வர வேண்டிய ஒரு அழுத்தத்துக்கு உள்ளாகி இருக்கிறார். அமெரிக்கா, ஐரோப்பா போன்ற நாடுகளில் ஒரு பெரிய ஒரு இடத்தை எடுத்து ஏரியாவிலே பெரிய கண்டெய்னர்கள் வருகின்றன, அந்த கண்டெய்னரில் ஸ்ட்ரீட் ஃபுட் என்று சொல்லி வைக்கப்படுது. ஆகவே நீங்கள் சொன்னது போல முக்கியமாக அந்த பெரிய வியாபார வர்த்தக நாமங்கள் மூடப்படுவதற்கான காரணம் கூட இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டுடைய பெருக்கமாக கூட இருக்கலாம். ஆக அடுத்த ஒரு கலாச்சார பாய்ச்சலுக்குள்ளே நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். கண்டிப்பா. எங்கிருந்து நாங்க ஆரம்பிச்சோமோ அந்த இடத்துக்குள்ளதான் நாங்க இப்ப திருப்பி வர போறோம். ஆனா என்ன, அந்த எங்களை மாற்றின அதே ஆள் தான் திருப்பி இந்த பழைய இடத்துக்கு கூட்டிட்டு போக போறார். இப்போ உதாரணத்துக்கு அந்த பொரிச்ச கோழின்னு சொன்னிருந்தானே, அந்த பொரிச்ச கோழி சாப்பிடக்க அவ்வளவு சுவையா இருக்கும், அப்படியே எங்களுக்கு ஆசையா இருக்கும், இந்த மாதிரி ஒரு இதை உருவாக்கினாங்க. அதுக்கு பிறகு பார்த்தா இப்போ எங்களுக்கு சாப்பிட முடியாது, அதில் எண்ணெய் இருக்குது, எண்ணெயில் கொழுப்பு, அதே மாதிரி உடல் பருமன் கூடிட்டு நீங்கள் சாப்பிட முடியாது. அதோட இன்னொரு விஷயம் அந்த கோழிக்கு கொடுக்குற தீவனம் அப்படிங்கிறது உடனடியாக வயது மூப்பை கொண்டு வருகிறது பெண்களுக்கு. இப்போ
ஓப்பனாக சொல்ல வேணுமா இருந்தால் வந்து 18-17 வயதுல தான் ஒரு பெண் வந்து ஒரு சிறுமி வந்து பெண்ணாக மாறுகிறார், புனித நீராட்டு விழா அந்த மாதிரி. ஆனால் இப்போ 4ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளைகள், 2ஆம் ஆண்டு படிக்கிற பெண் பிள்ளைகள் கூட புனித நீராட்டு விழா நடக்கிறது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்க்க மருத்துவர்கள் சொன்ன விஷயம், நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு தான், அந்த சாப்பாடில் சேர்க்கப்படுகிற தீவனம் தான், அந்த கோழிக்கு வந்து கொடுக்கக்கூடிய அந்த தீவனம், அது வந்து நாங்கள் சாப்பிடும்போது எங்களுடைய உடலிலும் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. சில பேரை பார்க்க ஒரு 35-45 வயசு மாதிரி இருக்கும், ஆனால் அவங்களோட உண்மையான வயசு வந்து 25 வயசா இருக்கும். கோழிக்கு மட்டும் இல்லை, மாட்டு கொடுக்குற தீவனத்தில் மாற்றம் வந்தபடியால் மாடு தருகிற பால் கூட பிரச்சனைன்னு சொல்கிறார். இப்படி எல்லா இடங்களிலும் வந்து அந்த உணவு வந்து மாற்றம் அடைகிறது. இப்போ அதுக்கு பிறகு என்னன்னா, இப்போ உடலை குறைக்க வேணுமா இருந்தால் நீங்கள் வந்து கோழி எடுக்க வேணும், ஏன்னா அது வந்து தசைக்கு தேவை, புரோட்டீன் தேவை அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் பொரிச்ச கோழி நீங்கள் சாப்பிடக்கூடாது. சரி, அந்த காலத்தில் ஆதிவாசிகள் சுட்டு சாப்பிட்டாங்க, அதுக்கு பாபிக்யூ அப்படின்னு போட்டு இப்போ திருப்பி அந்த கல்ச்சரை இதை யார் கொண்டு வராண்டா, யார் அந்த கோழிக்கறி நான் சாப்பிட்ட வளமையான கோழிக்கறி சாப்பிட்டேன்னு இந்த பொரிச்ச கோழிக்கு மாத்தினாங்களோ அவங்களே தான் அதுக்குள்ள பிபிக்யூ அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து பாபிக்யூவா நாங்கள் உங்களுக்கு தாரோம்னு சொல்லி அதை அவன் தான் மாத்துறான். அவன் மாற்றி எங்களுடைய பழக்க வழக்கம், நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு மாறுகிறதே தவிர அந்த நபர் மாற இல்லை, அந்த பிராண்டும் அவர் மாற இல்லை. அப்போ இதனால வந்து எந்த இடத்துல நாங்கள் ஆரம்பித்தோமோ அதே இடத்துக்கு நாங்கள் திரும்பி போகிறோம். எந்த தோசை வந்து நல்ல தோசை, ஆரோக்கியமான தோசை என்று சொல்லப்பட்டதோ அதை தோசை எல்லாம் சாப்பிடுறதா நாங்கள் இங்கே போவோம், இங்கே நல்லா இருக்குன்னு சொல்லி மற்ற உணவுக்கு மாறி இப்போ கடைசியாக விலை கூட கொடுத்து தோசை வந்து நாங்கள் இப்போ சாப்பிட தோசையில பிபிக்யூ உள்ளுக்குள்ள போகிற கறி தோசை, உள்ளுக்குள்ள போகக்கூடிய உணவு எல்லாம் சேர்த்து இப்படி மாற்றிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி இனிப்புகளாக இருக்கட்டும் எல்லாமே அதே மாதிரி தான். நாங்கள் எல்லா உணவும் சாப்பிடக்கூடியதாக இருக்கிறது, ஆனால் ஆரோக்கியமான உணவாக இருக்கிறதா, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய வர்த்தகம் என்ன மாதிரி போகிறது, தூசு எல்லாமே இருக்கும் இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ல அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ பார்த்தா ஃபுல்லாக ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்டு அதை ஃபோட்டோ பிடிச்சி நாங்கள் போட வேணும். சாப்பிட்றது ஆரோக்கியத்துக்கா அல்லது ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ போடுறதுக்காண்டு கூட பல சந்தேகங்கள் எல்லாம் இருக்கிறது. அப்படி எங்களுடைய சாப்பாடு அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கொண்டாலே அதில் அது ஒரு ஆடம்பரமாக பார்க்கப்படுகிறதா, ஆரோக்கியமாக பார்க்கப்படுகிறதா, உடலுக்கு உண்மைக்குமே நல்லதான் நடந்து கொண்டிருக்கிறதா. சரி, சாப்பாடே வேண்டாம், டயட் ஃபுல்லாக சாப்பிடாம இருப்போம்னு பார்த்தா அது டயட்டே இல்லையா, சாப்பிட்டு பார்க்குறதான் டயட்டாம். ஏன்னா 2 விதமான டயட்டு நான் அண்மை காலமாக செஞ்சதாலே எனக்கு நல்லா தெரியும். சாப்பிடாம இருந்து உடம்பு குறைஞ்சு பல வருத்தங்களை நான் சந்தித்தேன். இப்போ நல்லா சாப்பிட்டு ஓரளவு போடு போகிற மாதிரி எனக்கு இருக்குது. பட் அது எந்த அளவு ஆரோக்கியமான உணவு அப்படிங்கிறது எங்களுக்கும் தெரியல. எனவே இப்போ பிரித்தானியாவாக இருக்கட்டும், சிறுவர்களுடைய பாடசாலை உணவுகளை வந்து சில கட்டுப்பாடுகளை கொண்டு வருகிறார்கள். இந்தியாவிலையும் பாடசாலை உணவுகளில் கட்டுப்பாடு கொண்டு வரப்படுகிறது. இலங்கையில் வந்து பாடசாலை சிற்றுண்டி சாலைகளில் வந்து உணவுகள் மிக கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆரோக்கியமான உணவுகள் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காலகட்டத்தில் இப்போ வந்து ஆங்கிலத்தில் வந்து ஜூலை மாதம், இனி தமிழில் ஆடி பிறக்க போகிறது. ஆடி பிறந்த உடனேயே ஆடி பிறப்புக்கு கூழ் வந்து காய்ச்சப்படும். இப்ப நான் அடிச்சு சொல்றேன், பல சர்வதேச நிறுவனங்கள் இந்த ஆடி பிறப்பு கூழை தங்களுடைய வர்த்தகத்துக்காக மாற்ற போகிறார்கள், அதை ஒரு வியாபாரமாக மாற்ற போகிறார்கள். சில பேருக்கு இந்த ஆடிக்குள் காய்ச்சுவதற்கு தெரியாது, கவலைப்பட வேண்டாம், நாங்க உங்களுக்காக காய்ச்சி தாரோம், வீட்டே கொண்டு வந்து தாரோம் என்று கூட சொல்ல போகிறார்கள். இப்படியெல்லாம் வியாபாரம் மாறப்போகிறது. உண்மைக்குமே நீங்க குடிக்கிறது ஆடிக்குள் தானா அல்லது வேற ஏதாவது மாவை கலந்து எங்களுக்கு தரப்போகிறார்களாங்கிறது தெரியாது. எனவே இந்த சந்தேகத்தோடும் அதுபோல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்று சொன்னால், இந்த உணவுகள் மாறிக்கொண்டே இருக்குத்தானே, இப்படி நிறைய விஷயங்கள் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கு. சந்தேகம் வருகிற போது யாரிடம் கேட்பது என்ற ஒரு பிரச்சனையும் இருக்கிறது. நீங்கள் யூடியூப்பை நாடாதீர்கள், தயவு செய்து. உங்களுக்கு ஒரு குடும்ப நல்ல மருத்துவர் இருப்பார், நிச்சயமாக குடும்ப மருத்துவர், அவருடைய அணுகி நீங்கள் ஆலோசனைகளை பெறுவதுதான் முக்கியமான. என்றால் ஒவ்வொரு பிரதேசத்துக்கும், இலங்கை போன்ற நாடுகள் பொதுவாக வெப்ப வலய நாடுகள், எனவே இங்கே உணவு வித்தியாசமாக இருக்கும். கார உணவுகளை சாப்பிடுவார்கள். ஆனால் ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தவரை குளிர் நாடுகள், எனவே அங்கு கார உணவுகள் என்பது அவர்களை கடுமையாக பாதிக்கக்கூடும். இப்படி நாங்கள் ஏதாவது மாறி உணவுகளை குழப்புவதாக இளைஞர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒன்று ஒபேசிட்டி, அதிக உடற்பருமன், இல்லாவிட்டால் அல்சர் போன்ற நோய்கள், குடல் புண்கள் போன்றவையும் ஏற்படுகின்றன. ஆகவே இந்த சரியான உணவை திட்டமிட்டு சிறு வயதிலிருந்தே பிள்ளைகளுக்கு பழக்குவது அவசியமாக இருக்கின்றன. நாங்கள் இப்பொழுது ஒரு காலகட்டத்தில் தாய்ப்பால் கொடுத்தோம், தாய்ப்பாலுக்கு பிறகு பசுப்பாலுக்கு தான் நேரடியாக மாறினோம். ஆனால் இப்பொழுது தாய்ப்பாலுக்கு பிறகு இடையிலே தாய்ப்பாலை நிறுத்திவிட்டு இல்லை தாய்ப்பால் இல்லாமலே டின்பால், மாக்கள் போன்றவற்றை எல்லாம் பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம். அன்று அங்கே ஆரம்பிக்கிற அந்த உணவு மாற்றம் என்பது அது வயது மூப்பு வரைக்கும் தொடர்கிறது. இளவயது மரணங்களையும் பார்க்கிறோம், ஆரோக்கிய குறைபாடுகளை பார்க்கிறோம். ஆக இப்படியான சிக்கல்களை கடக்க வேண்டுமா இருந்தால் உணவு ஆரோக்கியமாக இருக்குதல், அதனுடைய அடிப்படையை புரிந்து கொள்ளல் போன்றவை மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. எனவே இன்னும் ஒரு பலதும் பத்தும் பதிவில் பல விஷயங்களை பற்றி பேசுவோம் என்று கூறி விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் பரமசிவம் டார்வின், என்று மெம்படன் பிரதீப்.